அண்மைச் செய்தி சென்னை மூலக்கொத்தளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உயிரிழந்த தூய்மை பணியாளர் ரவியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடுகாட்டில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அனுமதியின்றி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வணக்கம். தூய்மை பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ரவி என்பவர் 16 நாட்களுக்கு முன்பு வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சென்னை மூலக்கொத்தளம் மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செய்துவிட்டு தூய்மை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ரவியினுடைய நினைவிடத்தில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது சடலங்களை எரிக்கக்கூடிய தகனம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் தூய்மை பணியாளர்கள் படுத்துக்கொண்டு அவர்களை இறுதி சடங்கு செய்வது போன்ற அந்த தோரணையில இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்கள் இந்த இடுகாட்டிலே அமர்ந்து கொண்டு வாயிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு அரசுக்கு எதிரான போராட்ட முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை, ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வந்தனர். தலைமைச் செயலக முற்றுகையில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டம் நடத்தினார்கள். மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்தில் மற்றும் ரிப்பன் மாளிகை வளாகத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். வீட்டுக்குள் நுழைய முயன்றோருக்கு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தும் 16 அம்ச கோரிக்கைகள்ல முக்கியமான பணி நிரந்தரம் செய்தல், மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை நிறுத்துதல் மற்றும் ஊழியர்களின் ஊதியம், பாதுகாப்பு உரிமைகள் போன்றவை அடங்குகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடந்த போராட்டத்திலும் நள்ளிரவில் பலர் கைது செய்யப்பட்டதால அரசாங்கம் மற்றும் பணியாளர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருந்தும் எந்த சுமூக உடன்பாடும் ஏற்படவில்லை. இதனால் பணியாளர்கள் அவ்வப்போது திடீரென போராட்டங்களை தொடங்கி நகரில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை பரப்படுத்த ஏற்படுத்தும். இந்த வகையில் தான் மூலக்கொத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில நூதன போராட்டம்